ஹலோ எவ்ரிவன், வாங்க நம்ம பூ அறுக்க போகலாம். அதுக்காக தான் கப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது என்னென்னு தெரியுதா? இது எங்கள் ஊரில் வந்து கொடி மல்லின்னு சொல்லுவோம், இது வந்து கொடி முல்லைன்னு சொல்லுவோம். எனக்கு இந்த ரெண்டு பூவுமே மை ஃபேவரட் ஒன்று. மல்லியை விட எக்ஸ்ட்ராடினரி ஸ்மெல் வந்து இதுக்கு இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப் டைம்லாம் கிடையாது. ஈவினிங் மட்டும்தான் வைக்க முடியும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்ச வேணும்னா மார்னிங்கில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்தது. இது வந்து கீழே வச்சுட்டு நீங்கள் கொடி ஏற்றி விட்டிங்கன்னா அழகாக மேலே போய்ட்டு பூ வைக்கும். பந்தல் போடுறத விட மொட்டை மாடியில் ஏற்றி விட்டுருங்க, நமக்கு அறுக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். அப்புறம் உங்கள் ஊரில் இந்த ரெண்டு செடிக்குமே என்னென்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் பூ பறித்து முடிச்சுட்டேங்க. இது இவ்வளோதான் வந்திருக்கு. அடுத்து கனகாம்பரம் இருந்தது, அதையும் கொஞ்சம் அறுத்துக்கிட்டேன். இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் அறுத்துட்ருக்கேன்னா ஊருக்கு போகிறேங்க. குழந்தைங்களுக்கு லீவ் விட்டால் அவங்களுக்கு சந்தோஷமாக இல்லையா, நமக்கு தாங்க சந்தோஷம். 10 days நான் ஜாலி இங்கே என்ஜாய் பண்ணியாச்சு. ஆனால் அந்த 10 days சும்மா இல்லைங்க. குழந்தைக்கு ரொம்ப ஜுரம். 10 days-ஆக நெஞ்சு சளி ஃபீவர். அவனை சரி பண்ணுறதுக்கே 10 days ஆகிடுச்சிங்க. பொதுவாக குழந்தைங்களுக்கு ஜுரம்னா அம்மா வீடு தாங்க பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா அங்கே தான் அம்மாவை தான் வந்து நம்மளுக்கு எல்லா வேலையுமே செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ மாமியார் செய்ய மாட்டாங்களான்னு கேட்காதீங்க, அவங்க செய்வாங்க. பட் என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் சண்டையில் சொல்லிடுவாங்க. ஆனால் அம்மா வந்து நான் உனக்கு இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு சொல்லி காட்டவே மாட்டாங்க. நமக்கு செஞ்சதை சொல்லி காட்டாத ஒரே ஒரு எதுன்னா அம்மா அப்பா மட்டும்தாங்க. மேரேஜ் ஆன பின்னாடியும் நான் பயப்படுற ஒரே ஒரு ஆள் என் அம்மாவுக்கு மட்டும்தாங்க. அப்புறம் ரெடி ஆகிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.